வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குளியல் அல்லது குளிப்பது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. குளிப்பது அப்படிங்கிறது குளிர்வித்தல் அப்படிங்கிறாங்க, இல்லை அழுக்கு போக தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறாங்க. பல விஷயங்கள் இருக்குது அதில். அதை பற்றி என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி. நம்ம எங்கெல்லாம் குளிக்கிறோம்? பொது இடங்களில் குளத்தில் குளிக்கலாம், அடுத்தது அருவியில் குளிக்கலாம், அடுத்தது ஆற்றுல குளிக்கலாம், கடல் வரைக்கும் குளிக்கிறாங்க. இப்படி பல இடங்களில் நம்ம குளிக்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே எங்கே குளிக்கிறோம்? பாத்ரூமில் குளிக்கிறோம். என்னையா அதிசயம் இது! பாத்ரூமில் தான் எல்லோரும் குளிப்பாங்க, இது பெரிய செய்தின்னு சொல்ல வந்துட்டியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் விஷயம் இல்லாமல் ஐயா வரமாட்டார்ல. ஒரு சில வீடுகளுக்கு போயிருக்கும்போது சில பேருடைய குறைபாடுகளைத்தான் ஒரு தீர்வாக நான் இப்போ சொல்ல போகிறேன். பொதுவாக பாருங்கள், எல்லார் வீட்லேயுமே ஒரு 2 பேர் அல்லது 3 பேர், அதுவும் 50-60 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் தனியாக இருக்காங்க. சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர்லாம் இருக்காங்க இதில். ஆனால் குழந்தை குட்டிகள்லாம் படித்து முடித்து உத்தியோகம்னு சொல்லி எங்கேயோ கண்காணாத சீமையில் இருக்குங்க, அக்கறையில் இருக்குங்க, தூரமான ஊர்களில் இருக்காங்க. அப்போது இந்த 3 பேருக்கும் உள்ள பல பிரச்சனைகளில் இந்த குளிக்கிறது ஒரு பிரச்சனை. அதில் என்ன பிரச்சனை வர முடியும்னு நினைக்கிறீங்க? குளிக்கிறது ஒரு பிரச்சனையா? எஸ், பிரச்சனை இருக்குது அதில். வயதானவர்களை போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி பாருங்கள். அவங்க பாத்ரூம்குள்ளே போனோன்னா செய்கிற முதல் வேலை கதவை சாத்தி தாழ் போடுறது. இப்படி கதவை சாத்தி தாழ்பால் போட்ட பிறகு உள்ளுக்குள்ளே அவங்க குளிக்கும்போது மயக்கம் வருதா, கை கால் வலிக்குதா, வழுக்கி கீழே விழுறாங்களா, என்ன நடக்கும்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? அப்போது அவங்க குளிக்கிறாங்கன்னு கண்டிங்களா, குளிச்சுட்டு உடம்பை துவட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு கண்டிங்களா, மயங்கி விழுந்திருக்காங்கன்னு கண்டிங்களா? கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம கதவை உடைச்சி தான் உள்ளே போகணும். சப்போஸ் சாதாரண கதவாக இருந்தால் ஒரு அடி அடித்தோன்னே உடஞ்சிட்டா பரவாயில்ல. நீங்கள் அதில் இருக்கிறதுலே நல்ல தேக்கு மரமாக போட்டு அதாக போட்டு இதாக போட்டு ஹெவி ஸ்ட்ராங்காக போட்டிருந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உடைக்கவும் முடியாது. அதுக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் வேணும். அதனால் இதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 பேர் தொடர்ந்து இந்த பிரச்சனையை என்கிட்ட பேசினாங்க. பாத்ரூம்குள்ளே போனோடனே கதவை சாத்தி தாழ் போடாமல் குளிங்கன்னு சொல்லி பாருங்கள், குளிக்கவே மாட்டாங்க. வேண்டாங்க, அந்த மாதிரி எனக்கு பழக்கம் இல்லை, நான் குளிக்க மாட்டேன், நான் குளிக்காமல் வேணாலும் இருந்துக்கிறேன்னுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ என்ன தான் பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு பாத்ரூம்குள்ளே போகிறோம். உள்ளே போனதும் அந்த கதவு சாத்துற அளவுக்கு தாண்டி போய் அந்த பாத்ரூமை ஒரு லுக்கு விட்டுட்டு அப்படியே ஒரு யூட்டர்ன் எடுத்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள், டக்குன்னு அந்த கதவை சாத்தி தாழ்பால் போடுறது. இதுதான் நம்ம எல்லாரும் செய்யறது. அதுக்கு பதிலாக அந்த கதவை தாழ்பால் போடாமல் சும்மா சாத்தி வச்சு பார்த்தா அது சாத்த மாட்டேங்குது, திறந்துக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு டவலை எடுத்து அந்த கதவுக்கு நடுவில் கொடுத்து இன்னொரு முனையை அந்த ஸ்டாண்டில் மாட்டி விட்டிங்கன்னா அந்த கதவு கிச்சனு சாத்திக்கும். தள்ளினா திறக்கலாமே ஒழிய தானாக திறக்காது. நிம்மதியாக குளிக்கலாம். குளித்து முடித்து யாருடைய தயவும் இல்லாமல் நம்மளே அந்த கதவை திறந்துட்டு வெளியில் வந்துடலாம். அவ்வளோதான். என்ன பார்த்தீங்களா? அதில் எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்படி செஞ்சுட்டு போங்களேன், பிரச்சனையே இல்லை. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்கள குளிக்க அனுப்பிச்சிட்டு வெளியே நம்ம தாழ்பால் போட்டுக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. வயதானவர்களுடைய மனநிலை, போக்கு, அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய பழைய கால அனுபவம் எல்லாமே கலந்தது தான் இன்றைக்கி எடுக்கிற முடிவு. அதனால் அவங்க உள்ள தாழ்பால் போடாமல் குளிக்கவும் ஒத்துக்க மாட்டாங்க. வெளியே உங்கள் கண்ட்ரோலில் தாழ்பால் போட்டுக்கிறேன், நீங்கள் கதவை தட்டும்போது நான் திறக்கிறேன் அப்படின்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இது அவங்களுடைய வயதான ஒரு மனநிலை, அவ்வளோதான். பிடிவாதம்னு சொல்ல முடியாது, மோசம்னு சொல்ல முடியாது, இயலாமை கூட இருக்கலாம். அல்லது தன்னுடைய பிடி தன்னிடம் இல்லையே அப்படிங்கிற ஆதங்கமாக கூட இருக்கலாம். ஆனால் மனித உணர்வுகள் மிகவும் நுண்மையானவை. அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும்.
நான் தான் சம்பாதிக்கிறேன், நீ உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க. அவங்களால அந்த சாப்பாட்டை நிம்மதியாக சாப்பிட முடியாது. குளிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இது மாதிரி தான் எல்லா செயல்களுக்கும் அவங்க மனசு கோணாமல் புண்படாமல் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக, ஒரு ஐசியூவில் எப்படி டாக்டர் வேகமாகவும் அழகாகவும் சரியாகவும் முடிவெடுப்பாரோ அந்த மனநிலையில் தான் நீங்கள் முடிவெடுக்கணும். சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.